வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இப்ப கடந்த வாரத்துல நாம் உலக செவிலியர்கள் தினத்தை கொண்டாடினோம். வேர்ல்டு நர்சஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணோம். நைட்டிங்கேல்ஸ் ஆஃப் ஹெல்த் ஃபீல்டு, சுகாதாரத்துறையினுடைய நைட்டிங்கல்களை நாம் கொண்டாடினோம். நர்ஸ் எல்லாம் எப்படிலாம் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் போய் அந்த செவிலியர்களுடைய பணியை நம்மெல்லாம் வாட்ச் பண்ணோம்னா அவ்வளவு மகத்துவமானது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். கொஞ்சம் கெடுகெடுன்னு தான் இருப்பாங்க. ஏன்னா பலரையும் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளில் எந்த குறையுமே வைக்க மாட்டாங்க. பாகுபாடு இருக்காது. எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு தாய்மை உணர்வோடு அவர்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களுடைய நினைவாகத்தான் இந்த உலக செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அவர்கள் சொன்ன ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளவு செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் உங்கள் செயல்களில் எவ்வளவு அன்பு செலுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இதுதான் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களுடைய தாரக மந்திரமாகவும் இருந்தது. தன்னுடைய செவிலிய பணியை ஒரு அன்போடு செய்வது, அன்பில் நிறைந்து செய்யும் பொழுது அது தாய்க்கும் மேலான ஒரு பணியாக பார்க்கப்படுகிறது. ஒரு குழந்தை பிறந்த குழந்தையை பராமரிப்பதிலிருந்து ஒரு இறக்கும் மனிதரை கடைசி நேரம் வரை பாதுகாத்து பராமரிப்பது வரை இந்த செவிலியர்கள் பணி செய்து கொண்டே இருக்கிறார்கள். மருத்துவர்கள் கூட அவ்வப்போதுதான் கண்காணித்து செல்வார்கள். ஆனால் இந்த செவிலியர்கள் தான் முழு நேர பணியாளர்களாக அந்த நோயாளிகளோடு வாதையில் துன்பங்கள் அனுபவிக்கின்ற அந்த நோயாளிகளோடு முழுவதுமாக இருந்து கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். நான் பல செவிலியர்கள் நர்சஸ் தெரியும். அவங்களோடலாம் பழகும் பொழுது அவர்களோடு நீண்ட நாள் தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் பயனாளர்கள் அவர்களை ஒரு தாயாகவே, அதற்கு மேல் தெய்வமாகவே கூட பார்ப்பார்கள். அவங்க மட்டும் இல்லைன்னா, சரியான நேரத்தில் அவங்க மருந்து கொடுக்கல, இதெல்லாம் பண்ணலன்னா நாங்கள்லாம் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை கூட சொல்லுவாங்க. இப்போ செவிலிய பணி தாயினும் மேலான ஒரு பணியாக பார்க்கப்படுகிறது. மருத்துவத்துறையில் அவர்கள் இல்லை என்றால் மருத்துவர்களின் பணிக்கு சரியான முழுமையே கிடைக்காது. ஆகவே செவிலியர்களை நாம் போற்றுவோம். மனிதத்தன்மையோடு அவர்களை அணுகுவோம். அவர்களிடத்தில் கோபப்படுவதை நாம் குறைத்து கொள்வோம். அவர்கள் நிறைய பணிகளை செய்கிறார்கள். நிறைய மனிதர்களை யாரும் தொட முடியாது, அவங்க தொடுவாங்க. யாரும் அந்த இடத்தை நெருங்க முடியாது, அவர்கள் நெருங்குவார்கள். இந்த 108 ஆம்புலன்ஸ்ல எல்லாம் போற செவிலியர்களை கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. விபத்தில் அடிபட்டு கிடக்கக்கூடிய மனிதர்களை அவர்கள் தொடும் பொழுது அவர்களுடைய தொடுதல் தான் அந்த அடிபட்டு கிடக்கக்கூடிய மனிதனுக்கு உணர்வை கொடுக்கும். தான் உயிரோடு இருக்கிறேன் என்ற உணர்வை கொடுக்கும். அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய முதல் தொடுதல் செவிலியருடைய தொடுதல் தான். எனவே அந்த செவிலியர்களை நாம் சிறப்பாக சேவிப்போம், பாதுகாப்போம், பாராட்டுவோம், வாழ்த்துவோம். அவர்களுடைய பணிகளை ஒவ்வொரு நாளும் நினைவில் கொண்டு வாழ்த்தி கொண்டே இருப்போம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு அருகம்புல் குடல் புண்களை ஆற்றும், மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்த்து செரிமானத்தை மேம்படுத்தும். இது உண்மைதான். எனவே இந்த பிரச்சனைகள் இந்த வெயில் காலத்தில் இருக்கும். நிறைய பேருக்கு குடல் புண்ணாயிடும், மலச்சிக்கல் இருக்கும். இதுல இருந்து விடுபடுறதுக்கு அருகம்புல் சாறு நல்ல மருந்தாக இருக்கும். பயன்படுத்தி பலன் பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.